மறுநாள் தூக்கு தண்டனை. சிறைச்சாலையே அதிர்கிறது. 6000 பேர் சிறையில் கைதி, பலதரப்பட்ட கைதிகள், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்லாம் தெரியாத கைதிகள். ஒற்றை குரலில், ஒரே குரலில் அந்த சிறைச்சுவற்றின் சுவர்கள் எதிரொலிக்க இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம். தூக்கு கயிற்றை முத்தமிடப் போகிறான் பகத்சிங். கடைசி நொடி தூக்கு கயிற்றை முத்தமிட போகிற நேரத்தில் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருப்பான். வேகமாக சிறை கதவுகளை தட்டுவாங்க. என்னமோ அவன் மரணத்துக்கு பயப்படுற மாதிரி வேகமாக தட்டி சிறை காவலாளிகள் நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா, வெளியே வா, அவனை தூக்கு கயிற்றில் இடணும். அமைதியாய் சலனமற்று சொல்வார் பகத்சிங், கொஞ்சம் பொறு, ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு உறவாடி கொண்டிருக்கிறேன் என்று லெனினின் புரட்சி புத்தகத்தை வாசித்துவிட்டு அமைதியாக சலனமற்று தூக்கு கயிற்றை நோக்கி வருவான். அப்போது அவன் ஆற்றுகிற உரை அற்புத உரை. அதற்கு பிறகு தூக்கு கயிற்றில் இடுவார்கள். பகத்சிங்கை தூக்கு கயிற்றில் இடுகிற போது, தூக்கு கயிற்று மாற்றப்படுகிற போது இன்குலாப் என்று பகத்சிங் சொல்வார். ராஜகுருவும் சுகதேவும் ஜிந்தாபாத் என்று சொல்வார்கள். அடுத்து சுகதேவுக்கு தூக்கு கயிற்று இடப்படும். இன்குலாப் என்று சுகதேவ் சொல்வான், ஜிந்தாபாத் என்று ராஜகுரு சொல்வார். மூன்றாவதாக ராஜகுருவுக்கு தூக்கு கயிற்று மாற்றப்படும். இன்குலாப் என்று ராஜகுரு சொல்வார், ஜிந்தாபாத் என்று சொல்ல பகத்சிங்கும் இல்லை, சுகதேவும் இல்லை. இப்போது யார் சொல்வது? இன்குலாப் என்று சுகதேவ் சொல்ல, ஜிந்தாபாத் என்று அந்த சிறை காவலாளி சொல்வான். யார் தூக்கு தண்டனை நிறைவேற்றுகிறானோ அவன் சொல்வான். சொல்லிவிட்டு வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுவான். நான் 7-8 சிறைச்சாலைகளில் வேலை செய்திருக்கிறேன், நூற்றுக்கணக்கானவர்களுக்கு தூக்கு கயிற்றை மாட்டி இருக்கிறேன். ஆனால் இந்த இளம் பிஞ்சு மலலைகளுக்கு இப்படிப்பட்ட தண்டனையை தருவதற்கு ஆளாகிவிட்டேனே என்று வருத்தப்பட்டு அழுவான். இதுதான் தியாகத்தின் வரலாறு. தேசத்தை உருவாக்குவதற்கு பொது உடைமையாளர்கள் எப்படி பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாகும்.